Now we see that Gauss law. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கவனிச்சிங்க. ஸோ கன்சிடர் சார்ஜ் Q எடுத்துக்கிறோம். Q is a symbol of charge. It is enclosed by any closed surface. அதாவது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து அது சுற்றி இருந்துச்சுன்னா சரிங்களா. இப்போ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் சிம்பிள் நம்ம தெரியும், ஃபைன் தெரியும் ஓகேங்களா. ஃப்ளக்ஸ்ன்றது எதுனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ யூனிட் ஏரியா. Here unit surface area அர்த்தம். The flux equal to, the charge is enclosed by a closed surface, so the number of electric flux passing through given surface area, that is equal to 1 by epsilon naught times with the net charge Q. This is Gauss law. அப்போ நம்ம இல்லைனா phi is equal to Q by epsilon naught. ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்னன்னு தெரியும், close integral of E into dA. E என்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, D என்றது பார்த்தீங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா. ஸோ காஸ் லாவோட டெஃபினேஷன் பார்த்துங்க. இஃப் எ சார்ஜ் Q is enclosed by a closed surface, so the total number of the electric flux passing through given surface area is equal to 1 by epsilon times of the net charge Q ஓகேங்களா. Now we see that application of Gauss law. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 வந்து சப்டிவிஷனாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் சரிங்களா. அதாவது ஒரு சார்ஜ் ஒயர் இருக்கும், அதை நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம் யூஸிங் Gauss law ஓகேங்களா. எப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ட்ரா த சார்ஜ் ஒயர். ஒரு ஒயர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து வெறும் ஒயர் மட்டும் தான். சார்ஜ்னால் ஒரு நம்ம வந்து ப்ளஸ் போட்டுரும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த் ஃபுல்லாக நினச்சிங்க. ஸோ இது இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒயர். Now we have to find the value of electric field at a point P. ஸோ P பாயிண்ட் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ Gauss கண்டிஷன் பார்த்தீங்கன்னா the charge is enclosed பண்ணிக்கணுமா இல்லையா. அப்போ என்ன பண்ணால் the wire is form the shape of what, சிலிண்டர் ஷேப்பில் இருக்குமா இல்லையா. சிலிண்டர் மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா the wire is enclosed as a cylindrical shape. So infinitely charged wire at a point P, we have to find the value of the electric field. So we have to apply the Gauss law, means this is meaning of the enclosed surface as a cylinder shape ஓகேங்களா. உடைய லென்த் என்ன பார்த்தீங்கன்னா L, கேபிட்டல் L, லென்த் ஆஃப் த சிலிண்டர் ஓகேங்களா. இப்போ இதோடைய ஏரியா என்ன இருக்கும், சர்க்கிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சாரி இதோட பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 2πr இருக்கும். அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா L நம்ம வச்சுங்க. அடுத்து சார்ஜ் ஒயர் கூட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R ஓகேங்களா. அப்போது சப்போஸ் இந்த பாயிண்ட் Pன்றது ப்ளஸ் ஆச்சுன்னா சார்ஜ் ஒயர் ப்ளஸ், அப்போ என்ன பண்ணணும் ப்ளஸ் நம்ம வந்து ரிப்ரெஷன் ஆகும். ஸோ தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ், தட் இஸ் E electric field acting outwards due to the force of repulsion okay. Next என்ன பண்ணோம், considering any small surface in the enclosed surface is called what, ds. ஏன்னா நம்ம ஸ்மால் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோம்னா இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சர்ஃபேஸ் ஃபைன் பண்ணிட்டு அப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கன்சிடர் ஸ்மால் சர்ஃபேஸ் இன் இந்த க்ளோஸ் ரீஜன் இஸ் ds. அப்போ இது ஒரு நார்மல் வந்து என்னன்னா இது நார்மல் ஆல்சோ அலைன் வித் த E டைரக்ஷன் ஆஃப் E. இப்போ இங்கே என்ன அர்த்தம்னா the direction of electric field normal of ds both are aligned together. அப்போனா நம்ம போடலாம்னா theta is equal to 0ன்னு போடலாங்க. theta means angle between ds and E ரெண்டுமே ஒரே லைனில் போடுறதால theta equal to 0. அப்போது நம்ம என்ன பண்ணணும், Gauss law நம்ம தெரிஞ்சிருக்கோம். என்ன போட்டுக்கோம், Gauss law வந்து பார்த்தீங்கன்னா flux equal to E into ds. E வெக்டர் ds வெக்டர் போட்டால் நம்ம வந்து காஸ்ட்டாக போட மாட்டோம். ஸோ வெட்ட போடாமல் வந்து போட்டோம்னா நம்ம வந்து காஸ்ட்டாக போடுவோம். cos theta is equal to charge Q by epsilon naught. இது வந்து பார்த்தீங்கன்னா Gauss law. epsilon naught பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம பார்க்க வேணாம். அடுத்து இந்த ஃப்ளக்ஸ் வேல்யூ பார்த்துட்டு Q வேல்யூ பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃப்ளக்ஸ் முதல்ல பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கோம், theta equal to 0. அப்போது cos 0 equal to what, 1. அப்போ அது வேல்யூ என்ன இருக்குன்னா flux equal to integral of E into ds.
இதில் பார்த்தீங்கன்னா ஈன்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ இன்டர்லேருந்து வெளியே எடுத்துறேன். இப்போ இது க்ளோஸ் இன்டர்வல். ஓகேங்களா? அப்போது இ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் டிஎஸ். ஸோ டிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஏரியா. அப்போது ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2πRL. 2πRன்றது இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, எல்ன்றது லென்த். ஸோ the value of ds equal to 2πRL. so E into 2πRL, this is the value of flux phi. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கியூப் அப்போ சார்ஜ் பார்க்க போகிறோம். பட் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். சரிங்களா? லீனியர்னா ஒன் டைமென்ஷனாக இருக்குது. அப்போது சார்ஜ் நெட் சார்ஜ் that is q is equal to அதுக்கு ஒரு டென்சிட்டி பண்ண போகிறோம். தட்ஸ் கால்ட் வாட்? லாம்டா. லாம்டா இஸ் called a linear density with the length L. புரியுதுங்களா? q equal to lambda into L. நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். என்னன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு வாட்? மாஸ் பை வால்யூம் பார்த்தோமா? அதுபோல் டென்சிட்டி தான் லாம்டா, மாஸ்ன்றது சார்ஜு, வால்யூம் தான் இங்கே வந்து லென்த் வைஸாக இருக்கும். புரியுதுங்களா? மாஸ் பை வால்யூம், மாஸ்ன்றது இங்கே சார்ஜு, லென்த் இருக்கும் இங்கே. தென் q is equal to what? லாம்டா இன்ட்டு L. இதை நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ்ன்னு தெரியும், E 2πRL இருக்குது, சார்ஜ் Q வந்து πLன்னு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம்? அக்கார்டிங் டு காஸ் லா ஆர் பை காஸ் லா, ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். ஃப்ளக்ஸோட வேல்யூ எது போட்டிருக்கோம்? E இன்ட்டு 2πRL, தட் இஸ் ஈக்குவல் டு Qயோட வேல்யூ எது? லாம்டா L பை எப்சிலான் நாட். Now LL gets cancelled. Then final E is equal to lambda by the multiple terms like 2 by நமக்கு வந்து டேட்டா மாறப்போகுது. ஸோ lambda by 2πR into epsilon naught. This is the value of electric field due to an infinitely charged wire using Gauss law. இது வந்து ஃபஸ்ட் மட்டும்தான். இன்னும் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா?